நமச்சிவாய். ஓம் நம சிவாய். டிகேஎஸ் அட் சோளிங்கர் ஸ்ரீ நரசிம்மர் யோக நரசிம்மர் திருக்கோயில் படியேற்றம். கிட்டத்தட்ட ஒரு 500 படி ஏற்றமானது ஏறிவிட்டாச்சு. அந்த ஏறி வந்ததில் அந்த பிரேக்கில் அப்படி ஒரு மூலிகையினுடைய வாசம் அடியனுடைய இதயத்தில் அத்தனை மூலிகைகளும் கலந்த மூலிகையே மருத்துவமாக இந்த இடத்துல அவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஒரு காற்று பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஒரு அப்படியே ரத்த குழாய் மைக்ரோ அண்ட் மேக்ரோ 2 வெசலுமே வேசோ டைலட் ஆகி இந்த மூலிகை காற்றானது ரத்தத்தில் கலந்து அப்படியே கண்ணுக்கு வந்து சில்னஸை கொடுக்குது. ஸோ அப்படி ஒரு அதனால தான் கார்த்திகை மாதம் வரணும்னு சொல்கிறது. சோளிங்கர் வந்தால் கார்த்திகை மாதம் வரணும். 30 நாள் மட்டும் அவர் கண்ணு திறக்கலை, இங்கே இருக்கிற மூலிகைக்கு வந்து கண்ணு திறந்துருக்கும். எல்லாருக்கும் விடியலை கொடுக்கும். அதுதான் உண்மை. ஸோ எல்லாருடைய மைக்ரோ அண்ட் மேக்ரோ வெசல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நேச்சுரல் வேசோ டைலேட்டர் மலை எதுன்னு கேட்டிங்கன்னா சோளிங்கர் மலை. நீங்கள் ஆராய்ச்சியில் கூட போட்டு பார்த்துங்க. இயற்கையாகவே வேசோ டைலேட் பண்ணும். அப்படி ஒரு எப்படி 70% வந்து மேலே போனால் தான் ஹார்ட் பிளாக் வரும். நீங்கள் அந்த 70% டச் பண்ணுறவங்க கூட இந்த மலை ஏறினீங்கன்னா திருப்பி ஒரு 20-30 நீங்கள் ரிடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டுனா ஹார்ட் பிளாக்கே வராது. இந்த மலை ஏறுறவங்களுக்கு ஹார்ட் பிளாக் வராது, ஸ்ட்ரோக் வராது. மூளை நரம்புகள் வந்து வேசோ டைலேட் ஆகும். கண்ணுக்கு ரத்தம் நல்லா கண் பார்வை தெளியணுன்னா இந்த மலை ஏறணும். ஆமாம், கண்ணாடியை கழட்டி ஏறணும். கண்ணாடியை கழட்டி, ஏன்னா அப்போ தான் இங்கே இருக்கிற அந்த மூலிகையினுடைய சுவாசம் வந்து கண் செல்லுகளுக்கு போய் அப்படியே நியூட்ரிட்டிவ் ஆகும். அதாவது இங்கே இருக்கிற அந்த மூலிகை வாசத்தில் இருக்க அந்த ரசம் இருக்குது பாரு, அந்த மூலிகை ரசத்தை வந்து நம்மளை கண் செல்கள் வந்து உறிஞ்சக்கூடிய சக்தியை கொடுக்கும். அதனால தான் கண்ணாடியை கழட்டிட்டு ஏறுங்க. கண்ணாடி கழட்டி ஏறினாலும் ஒன்றும் கண்ணு தெரியாமலாம் போகாது. அதனால் நீங்கள் நேச்சுரலாகவே நம்ம இந்த மலைக்கு வர 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 நமக்கு நேச்சுரோபதி டாக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ யோக நரசிம்மர். இதுதான் உண்மை. அப்படியே சொல்கிறது உண்மை, அனுபவித்து சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் வேசோ டைலேட்டர், நேச்சுரல் ஹார்ட் பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி. அதாவது நான் சொல்கிறது வந்து 70% உள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த அடைப்பு இந்த மலை ஏறிட்டு வந்தீங்கன்னா அது கரைஞ்சிரும். ஏன்னா வேசோ டைலேட் ஆகும். மலை ஏற்றம் ஏற குறிப்பாக இந்த சோளிங்கர் மலை ஏற மலை ஏற்றத்துக்கு வேசோ டைலேட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய மூலிகையினுடைய ரசமானது நம்ம இரத்த குழாய்க்கு சென்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி செல்லும் வந்து நியூட்ரிட்டிவ் தன்மைக்கு உருவாக்கும். அப்படியே உறிஞ்சோம். இந்த மூலிகை ரசங்களில் வந்து அப்படியே உறிஞ்சக்கூடிய சக்தியை வந்து இந்த மலை கொடுக்கும். ஏன்னா வேசோ டைலேட் ஆகிறதுனால நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. ஸோ அதனால் இயற்கை மூலிகை வாசம் ஓணும் அப்படின்றவங்க கார்த்திகை மாதம் நீங்கள் ஒவ்வொரு நாள் கூட வந்து போங்க, வருஷம் ஃபுல்லாக நல்லா இருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு பேரானந்தம் டிகேஎஸுக்கு. இன்றைய தினம் 11/12/2025 வியாழக்கிழமை, நிறைஞ்ச வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ யோக நரசிம்மர் தரிசனம் சோளிங்கர் திருமலையில். டிகேஎஸ் பாருங்கள், டிகேஎஸ் இந்த கேனோடர்மா எஃபெக்ட் எப்படி இது பாருங்கள். இவ்வளோ மலையேற்றத்தில் அப்படி ஒரு பேரானந்தம் எல்லாம் அனைத்தும் யோக நரசிம்மரையே சாரும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நான் இப்போ இருக்கிற படிக்கட்டு வந்து 500, ஆஃப் ஆஃப் தி 1305 படிகள் மொத்தம். அதில் 500 படி கடந்ததுமே இப்படி ஒரு அது கண்ணுலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு. படி ஏறும்போது அப்படியே உஷ்ணமாக இருந்தது. இப்போ பாருங்கள், வேசோ டைலேட் ஆகி ரத்தம் இங்கே இருக்க மூலிகையினுடைய அந்த ரசமானது ரத்தத்தில் கலந்து ரத்தம் வந்து ரத்தத்தில் போய் செல்லில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து இந்த ரசத்தை வந்து நியூட்ரிட்டிவ் பண்ணுது. நியூட்ரிட்டிவ் மீன்ஸ் அப்படியே உறிஞ்சக்கூடிய தன்மை. நியூட்ரிஷன் என்பது வேறு, நியூட்ரிட்டிவ் என்பது வேறு. செல்களுக்கு வந்து உறிஞ்சும் தன்மையை பக்குவத்தை கொடுக்குறது தான் நியூட்ரிட்டிவ். நியூட்ரிஷன்னா ஊட்டச்சத்து, புரியுதுங்களா? உயிர் நுண்ணூட்டச்சத்து. மைக்ரோ நியூட்ரிஷன்ன்றது நுண்ணுயிர்
ஊட்டச்சத்து. இது வந்து நியூட்ரிட்டிவ். இந்த மூலிகை ரசமானது நம்ம ரத்தத்தில் போய் பிராணவாயில் போய் கலந்து ஒவ்வொரு செல்லுலேயும் அப்படியே நியூட்ரிட்டிவ். அதனால தான் இந்த மலைக்கு வரவங்களாம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாருங்கள், அடுத்த வருஷம் அவ்வளோ பிரமாதமாக அடுத்த வருஷமும் மலைக்கு, சோளிங்கர் மலைக்கு போகலான்னு உன்னுடைய உடலும் உள்ளமும் உன்னுடைய ஆத்மாவும் துடிக்கும். அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் எப்போ வரும்னு. ஏன்னா அந்த உள்ள அனுபவம் பேசுது. நானாக பேசலை, டிகேஸாக பேசலை, அனுபவம் பேச வைக்குது. அதனால் அனைவரும் வந்து வழிபடக்கூடிய மலை வந்து சோளிங்கர் மலை. முடியலன்னு சொல்லிட்டு போகாதீங்க, ஜிக்ஜாகாக ஏறலாம். ஜிக்ஜாகாக ஏறினீங்கன்னா ஈஸியாக 1305 படியும் சர்வசாதாரணமாக கிடக்கலாம், நின்று கிடக்கலாம். அதனால தான் இவ்வளோ. இப்போ பாருங்கள், நான் அடியேன்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். இந்த ஷட்டர்லாம் கிடையாது. இப்போ மேலே பார்க்குறீங்களே, இந்த கூரெல்லாம் கிடையாது. இப்போ அவ்வளோ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்து உங்களால் ஏற முடியலைன்னா அப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தில் நீங்கள் கீழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மணி வேலை வெயில். இந்த வெயிலில் வந்து படக்கூடாது, படிக்க சூடாக இருக்கக்கூடாதுன்னு டோனார்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ இந்த உதவியெல்லாம் நமக்கு கைங்கரியம் பண்ணியிருக்காங்க. கைங்கரியம் பண்ணி இவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தாலும் உங்களால் ஏற முடியலைன்னா அப்புறமா நான் என்ன சொல்கிறது, உங்களெல்லாம் முடியணும். ஒரு தடவை நீங்கள் ஏறிட்டிங்கன்னா போதும், அடுத்த ட்ரிப்பு தன்னால் ஏறுவீங்க. ஏன்னா அந்த நமக்கு அந்த இரத்த குழாயை விரித்து கொடுக்குற தன்மை இந்த சோளிங்கர் மலையில் இருக்குது. அந்த ஞானம் இருக்குது இங்கே. அதனால் அனைவருமே ஒரு தடவைனாச்சும் சோளிங்கர் மலை ஏற்றம் உங்கள் ஆரோக்கியத்தின் ஏற்றம். அதுதான் சாமி கும்பிட்றதுன்றது ரெண்டாவது விஷயம், புரியுதா? அவர் நரசிம்ம பெருமான் ஏன் அந்த அளவுக்கு போய் மேலே உட்காந்துட்டுருக்காரு? நம்ம நலமாக இருக்கணும். மலை ஏறி வந்தால் நம்ம இருதயமானது வேசோடைலேட் ஆகும், நல்ல ஒரு பிராணவாயு கிடைக்கும். இந்த பிராணவாயில் நமக்கு அனைத்து மூலிகைகளுடைய ரசம் கிடைக்கும். அப்படின்னு தான் நரசிம்மர் வந்து சாதாரண போய் உட்காரல, நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்காரு. ஹாய் ஹாய், ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. பாரு, எங்கே போனாலும் எந்த கோயிலில் போனாலும் அடியனுக்கு ஒரு குழந்தை ரூபத்தில் காட்சி கொடுப்பாரு தெய்வங்கள். அப்படி பாருங்கள், இன்றைக்கி ஜெய் ஆஞ்சநேயரே வந்துட்டார் கீழே. சிவாய நம, சிவாய நம, நமச்சிவாய, நமச்சிவாய. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.